ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிரீன் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் சித்தி ஊரில் வந்து மாரியம்மன் கூழ் திருநாள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் நான் எங்கள் தம்பிலாம் வந்து போயிருந்தோம் ஊருக்கு. மாரியம்மன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்பயுமே எங்களோட ஃபேவரட் பச்சையம்மன் கோயிலுக்கு போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பச்சையம்மன் கோவிலில் வந்து சாமி கும்பிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து எங்கள் சித்தி வீட்டுக்கு வந்து நடப்பயணமாக வந்து நடந்து வந்து போயிட்டுருக்கோம். வாங்க நீங்களும் எங்கள் கூடவே வந்து திருவிழாலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணால் தான் வந்து வீடியோ வந்து எல்லாருக்குமே ஷேர் ஆகும். ஸோ ப்ளீஸ் எல்லோரும் மறக்காமல் வந்து வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணிவிடுங்க. வீட்டுக்கு வந்து வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எங்கள் சித்தப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் வேப்பில் தோரணம் கட்டுறதுக்காக கட்டிகிட்ருக்காரு. நானும் எங்கள் தம்பியும் வந்து வெங்காயம் அரிஞ்சிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வடைக்கு அப்புறம் கூழுக்கெல்லாம் வந்து வெங்காயம் அரிஞ்சிட்ருக்கோம். இங்கே வந்து எங்கள் சித்தி பார்த்திங்கன்னா உப்பு பொங்கல் வந்து பொங்கிட்டுருக்காங்க. கருவாட்டு குழம்புக்கு படைக்க சாமிக்கு. திரும்பி வரல ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வந்து அரிஞ்சு முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ வந்து பூஜை ரூமுக்கு வந்து சாமிக்கு வந்து பூலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து பூலாம் வச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தெருவில் வந்து சாமி வந்து ஊர்வலம் வருதா, அதுக்கு முன்னாடியே வந்து வீட்டில் படைக்கணும். ஸோ அதனால் வந்து நாங்கள் பூஜை ரூம்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பூலாம் வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் சித்தப்பாவுக்கு வந்து அம்மை போட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சரியாகணும்னு சொல்லிட்டு வேண்டுதலுக்காக ஒரு வந்து பொம்மை வந்து செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள் கீழே. அந்த பொம்மை வந்து சாமி வரும்போது அவங்க கூட எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து கோவிலில் வந்து எடுத்துகிட்டு போய் வந்து வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் அந்த பொம்மை வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. வெள்ளம் போட்டு இது அது வானமா அக்கா இது நான் உனக்கு தரவே இல்லையே. என்னதுமா? அந்த துள்ளு மாவு தரலையா? படைக்கிறதுக்காக சித்தி வந்து எல்லாமே ரெடி பண்ணி வந்து வச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். வடை, அதுக்கப்புறமா வந்து முருங்கைக்கீரை பொரியல், அதுக்கப்புறமா வந்து கூழும் வந்து கரைச்சி வச்சிட்டாங்க. அந்த சைடு பாத்திரத்தில் வந்து கொழுக்கட்டையும் செஞ்சு வச்சாச்சு. இப்போ வந்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு இது வந்து கோவிலில் எடுத்துன்னு போய் ஊற்றுறதுக்காக வந்து கூழ், அதுக்கப்புறமா கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு எல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பூஜை ரூம்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஆல்ரெடி ஒரு விளக்கு ஏற்றி வச்சுருந்தாங்க. பக்கத்தில் இருக்க விளக்கை வந்து நம்ம இப்போ ஏற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வைக்கணும். அதான் நான் பார்த்துக்கிறேன். அம்மா அரிசி போட்ட டைம் ஆகிடும். சொல்லுமா, கூடு வச்சுட்டு போகிறேன். படைக்கிறதுக்காக இலை போட்டு வந்து எல்லாமே வந்து எடுத்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாமியும் பார்த்திங்கன்னா தெருவில் வந்துடுச்சு. அதனால் நம்ம வந்து வீட்லேயே வந்து
ஃப்ரெண்ட்ஸ் சாமிலாம் வந்து போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சித்தப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொம்மை எடுத்துன்னு சாமி கூட வந்து போயிட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து இதை எடுத்துகிட்டு போய் வந்து மாரியம்மன் கோவிலில் வந்து வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் நாங்களாம் வந்து கிளம்பிட்டோம். இந்த கோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி திருவிழா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மாரியம்மன் கோவில். ஃபஸ்ட்டு அந்த பொம்மையை எடுத்துகிட்டு போயிட்டு கோவிலை வந்து 5 சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சாமி உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா தேங்காய்லாம் உடைச்சி சாமி கும்பிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு கோவிலை வந்து சுற்றிக்கலாம். முகத்துக்கா வழி விட்டு நில்லு செல்வஸ்டே. இது மாரியம்மா. ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3 எடுத்து மைக் ஆன் பண்ணு. பக்த கொடிகள் அனைவரும் ரெஸ்டாங்க எல்லாம் ஒரே மாதிரி இது எப்படி செஞ்சார் இவரா? இவர் செய்யலடா. தெரியல. அப்புறம் கேட்குறேன். எவ்வளோ தெரில. 50 ரூபா தான் சொன்னார். தெரியல. முருகர் இருப்பார் பொண்ணு மாதிரி. பைக் நோக்கி போகிறாங்க அப்படியே ஓடிவா. வைகி வீந்து மண்டை பழட்டணும். யாருக்கா? செல்வஸ்டி யாருன்னா வச்சு போங்கன்னு சொல்லு. என்னண்டா இருக்குது? மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு சாமிலாம் கும்பிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து துர்கை அம்மன் கோவிலுக்கு வந்து கூழ் எடுத்துகிட்டு போய் ஊற்றிட்டு வரணும். அதனால் வந்து நான் தான் வந்து கூழ் வந்து தூக்கிட்டு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வந்து நம்ம துர்கை அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
துர்கை அம்மனுக்கும் கூழ் ஊற்றிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நைட்டும் வந்து சாமி வந்துச்சு. தீபாரத்தனா கொடுத்துட்டு நானும் எங்கள் தம்பியும் வந்து கூத்து பார்க்கலான்னு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் வந்து எங்கள் டே வந்து போச்சு. திருவிழா வந்து நல்லா ஜாலியாக வந்து போச்சு ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சாய் கிரீன் விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் வந்து போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் போயிட்டு வரேன். See you, டாட்டா.